வச்சுருக்கேன், அந்த மொத்த அளவையும் கொண்டு போய் அந்த கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சிட்டாங்கன்ற மாதிரி தான். மூட்டு மாதிரி. வணக்கம் உறவுகளை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். என்ன சக்தி புதுசாக உறவுகளே அப்படின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தோணும். நம்ம சேனல் வந்து இதோட 210 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க சப்ஸ்கிரைபர்னு சொல்ல வேணாம் அப்படின்றக்காக தான் நான் உறவுகளே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருந்துச்சி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. இது வந்து கொடைக்கானல் சீரிஸோட செகண்ட் பார்ட்டு. தயவு செஞ்சு இந்த பார்ட்டை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் உள்ள நிறைய அழகான பிளேசஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் வீடியோக்கு பாரு, இந்த வீடியோக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே எப்படி இருக்கும்? ஒரு பாறை இருக்கும். கைஸ், நானும் மாப்பிள்ளையும் பேசிகிட்டே வந்தோம்மா. இங்கே ஃபுல்லாமே ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு 4-5 அண்ணாங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கையை போட்டு மறிக்கவும் நான் போச்சுரா ஏதோ கேட்க போகிறாங்கடா அப்படின்னு நினச்சிட்டு நான் வண்டி நிப்பாட்டி என்ன நீங்கள் தம்பிகளா ரூம் எதுவும் வேணுமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூம்ஸ்லாம் இங்கே இருக்குது, உங்களுக்கு வேணுமா? நாங்கள் ஒன் டே ட்ரிப் தான். பரவாயில்ல தம்பி, காலைல இன்றைக்கி இப்போ போய் செக் அவுட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ செக்கிங் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிடுங்க நாளைக்கு அப்படின்றார். நாங்கள் வந்ததே இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு நாளைக்கு இன்றைக்கி ஈவினிங் போயிடுவோனே அப்படின்னு சொன்னவா. சரி, அங்கே பேசிட்டு திரும்பி வந்தால் இன்னும் 2 அன்னைக்கு அங்கிட்டு இருந்தேன். தம்பியெல்லாம் இங்கே வாங்க அப்படின்றாங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி நிறையா பேர் நிற்பாங்க போலங்க. ஸோ நம்ம வந்துருக்கிறது ஒன் டே ட்ரிப்புனால இங்கே நம்ம வந்துருக்கிறது அந்த ஒன் டே ட்ரிப்புன்றனால பெருசாக ரூமெல்லாம் எடுத்தாங்களே. இன்னொரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்த்து அப்போ வருவோம். அப்போ ரூம் எடுத்து இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த இடத்தெல்லாம். இதோ நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படிதாங்க நிறையா பேர் நிற்கிறாங்க. அவங்க நிப்பாட்டு நமக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். ஏன்னா எதுக்குள்ள நிப்பாட்டுறாங்க சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா டால்ஃபின் ஹவுஸ் போகிறோம். டால்ஃபின் ஹவுஸ் தாள்றா. இப்போ இது எந்த பாதை? சாப்பாடு பாதை. ஓ சாரி, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். கைஸ், நாங்கள் சாப்பிட வந்த ஹோட்டல் பூட்டியிருக்கு கைஸ். ஸோ நாங்கள் இப்போ அடுத்த ஹோட்டலுக்கு போக போகிறோம். சொல்லலாம் கைஸ், ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நீ அப்படியே நேராக போய் சாப்பிட்டு சித்த கண்டினியூ பண்ணுறேன். பை. எல்லோரும் நீங்கள் மாப்பிள்ளை ஓட்டி தான் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் ஓட்ட போகிறேன். ஐயோ, நான் வர வழி ஃபுல்லாக நினச்சிட்டே வரேன். ஐயோ கார்னரிங்லாம் போகுதே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனே கொடுத்துட்டியான். இந்தரா ஓட்டுறான் அவன் சொல்லிகிட்டே தான் வந்தேன். இந்நேரம் இந்த ஓண்டை கொடுத்துருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு. நமக்கு அந்த கார்னரிங்னால் ரொம்ப பிடிக்கும் கைஸ். அது நல்லா இருக்கும், அது கார்னர் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா? இந்த கார்னரிங்னாலே அது ஒரு ஃபீல், தனி ஃபீலு. என்ன நான் சொல்கிறது, கார்னர் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த ஃபீல் கண்டிப்பாக புரியும். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அப்படியே மாறி அப்படியே சுகமாக இருக்கும். அப்படியே அந்த பைக்கும் தரையோடு போகும்போது அது ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். அதை கண்ட்ரோல்டாக கொண்டு போகிறதுல தான் திறமை இருக்குது. யார் வேணால் கார்னர் பண்ணலாம், தப்பு கிடையாது, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதை கண்ட்ரோல்டாக கொண்டு போகணும், அதான் அங்கே மேட்ரு. அங்கே தான் வச்சுருக்கேன், அந்த மொத்த அளவையும் கொண்டு போய் அந்த கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சிட்டாங்கன்ற மாதிரி தான். ஸோ நம்ம இப்படியே போய்கிட்டே இருக்கோம். இவ்வளோ நேரம் இறக்கோங்க, இப்போ ஏற்றோம். இதோ போட்டிருக்காங்க பாருங்கள், பூம்பாறைக்குன்னு 9 கிலோமீட்ரு, ஊக்கலுக்கு வந்து 22 கிலோமீட்ரு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பூம்பாறை கோயில், முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். பைக் வேறு ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. உட்கார வைக்க வாங்க.
ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பேஸ் எப்படி கம்மி பண்ண முடியும்னு பார்த்துட்டு நான் கம்மி பண்ணி பார்க்குறேன் வாய்ஸை. ஏன்னா மைக் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குதுங்க. அந்த கிளிப்பு இருக்கும்ல, அந்த கிளிப்பை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டபுள் சைடு டேப்பை வச்சு தான் நான் ஒட்டி வச்சுருந்தேன். அது அப்பப்போ பிடுங்கிக்குது, அது வேறு. ஸோ ஜம்முன்னு 9 கிலோமீட்ரு ஜாலியாக போகலாங்க. சார் சூப்பராக இருக்குது கைஸ். அவ்வளோ இந்த கார்னரிங்னால அவ்வளோதான், அப்படியே குஷி ஆயிடுது. ஸோ எனக்கு ஒரே ஆசை ட்ராக்கில் கார்னர் பண்ணணும். அப்படியே இந்த லெக்கு தேயும் பார்த்தீங்களா, லெக்கும் கையும் தேயும் பார்த்தீங்களா, அப்படி ஓட்டணும் இந்த ட்ராக்கில். ஃப்யூச்சரில் பார்ப்போம், கண்டிப்பாக ஓட்டுவோம். இருந்துச்சுன்னா ரொம்ப வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு போரும் அடிச்சிடக்கூடாது. சேம்டைம்ஸ் உங்களுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதாவது வியூஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற கண்டி தான் நான் வந்து அப்பப்போ கேமரா ஆஃப் பண்ணிடுவேன். நான் எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல இடம் இருக்கோ அது மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். நான் வந்து இன்னொரு ஆங்கிளில் வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த கார்னரிங்கை நான் உங்கள்கிட்ட காட்டே ஆகணும்ல. டேய் போங்க, அங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல, மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ காய்ஸ், யாரும் கவலைப்பட வேணாம். நம்மளால் போக முடியலன்னு சொல்லிட்டு பைக்கை நான் ஓட்டல, நீங்கள் தான் ஓட்டுறீங்க. ஒரு நிமிஷம். எக்ஸாஸ்டோட கேட்டுச்சா? ஸோ பைக்கை நான் ஓட்டலை, நீங்கள் ஓட்டுறதா நினச்சிக்கோங்க. பார்க்குறல்ல, நீங்கள் பார்க்குற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஸோ யாரையும் கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? நான் ஓட்டலைங்க. இப்போ நீங்கள் ஓட்டுறீங்க, அங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் தான் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஓகேங்களா? அப்படி நினச்சி ஜாலியாக பாருங்கள் வீடியோவை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதை நீங்கள் நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு பிடிக்கும். கைஸ், நான் ஊதுனா அப்படியே ஃபாக் ஆகுது கைஸ் கண்ணாடி இதில். இருங்க திரும்பி நான் பண்ணி பார்க்குறேன். கைஸ், நான் ஊதுனா வைசரில் ஃபாக் ஆகுது கைஸ். ஸோ அவங்க கை காமிச்சிட்டாங்க, ஆமாம், அதனால தான் இங்கே பார்த்தீங்களா. அதுதான் நான் சொன்னேன்னா, ரோடு வந்து அங்கங்கே கொஞ்சம் மோசமாக தான் கைஸ் இருக்குது. அவ்வளோ நம்ம ஜம்முன்னு போய்கிட்டே இருக்க. நல்லா இருக்கேண்ணா. நான் வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரைடு வேறு. ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ தான் கொடைக்கானலுக்கே வந்திருக்கேன். ஸோ எனக்கு பார்க்கல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் தான் பூந்து விளாட்ற மாதிரி நினச்சிக்கோங்க. கேட்குது ப்ரோ. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பள்ளம் தாண்டா இருக்குது. நிறைய டேமேஜ் ஆகுது. இங்கே க்ளவுஸ் போடலையா, அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. அதே மாதிரி இந்த வைசரை ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டும்போது அவ்வளோ நல்லா இருக்குது அந்த ஃபீலு. சில்லுன்னு காற்று ஃபேஸில் அடிக்கும்போது அந்த ஃபீல் நல்லா இருக்குது. அந்த கையில் படும்போது, இந்த கழுத்தில் படும்போது, சட்டைக்குள்ளெல்லாம் போகும்போது நல்லா இருக்கும். அந்த இது சில்லுன்னு இருக்கிறது. வெயில் 5க்குள்ளேயே தான் நம்ம போவோம். ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து வண்டி ஆன் பண்ணி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கம் தான். வாட்டுக்கு பாருங்க, ஜம்முன்னு போகுது. அவ்வளோதான், வாட்டுக்கு போகுது. நம்ம வண்டியை ஆஃப் பண்ணி போட்டு கூட ஓட்டலாம். இந்த மாதிரி மேடு வரப்போ மட்டும்
ஸோ இதான் பழனி சிட்டி வியூவாங்க கைஸ். இங்கே பாருங்க ஃபுல்லாக பனியாக இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ இதான் பழனி வியூ பாயிண்ட் தான். எனக்கு ஆரத்தில் நிற்க நம்மளும் காய்ஸ் உங்கள் யூத்தாப்பில் பாருங்கள். அது என்ன அது? வானம்டா. எங்கிட்டா நிப்பாட்டுறது? ஸோ கைஸ் நம்ம அங்கே போய் நிப்பாட்டிட்டு வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா பழனி வியூ பாயிண்ட்டா? ஆனால் இப்போதைக்கு பழனி தெரியாது. ஃபுல்லாக இவ்வளோ மிஸ்ட்டு பனி மறைச்சிருக்கு பாருங்க. இது பனி தானடா. ஸோ பாருங்க ஃபுல்லாக பனி மறைச்சிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். ராஜன்லாம் படுத்துருக்காப்புல. ஸோ ஃபுல்லாக பனிங்க. ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க பாருங்க. அந்த கேமராவே பார்க்குறாங்க. ஸோ ஃபுல்லாக பனி நல்லா இருக்குல்ல. பனியும் மேகமும் ஒன்றி நின்று விட்டது. வா போவோம். பசிக்குதா? ஸோ ஓகேங்க, மாப்பிள்ளைக்கு பசிக்குதா லைட்டாக. சரி போய் சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, பாய். ஸோ கைஸ் அப்படியே பழனி பாயிண்ட்டை பார்த்துட்டு அவன் பசிக்குதுன்னா மேகி ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் தண்ணி குடிக்க கேட்டேன். ஏதோ தண்ணி கொடுத்தாங்க, குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லி தண்ணியை அவன் ஃப்ரீசரில் வச்ச மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது அந்த செம்பே. சரி என்னடா எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்துட்டு வந்து வண்டியை தட்டி பார்த்தா வண்டியும் ஜில்லுன்னு இருக்கா. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, வெயிலும் அடிக்குது, பனி எப்படி பெய்யுது? பனியும் இருக்குது. வெயில் அடிக்க நார்மலாக தான் வெயில் அடிக்குது. என்ன தகவல்ண்ணே பனியை பாருங்க, நம்ம பக்கத்து வருது. இது என்ன ஒரே திருவடையாடல் சரஸ்வதி சபதம் மாதிரி. நான் இப்போ தானே சொல்லிட்டு வந்தேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னு. இப்போ வந்துருச்சு கைஸ் அதே மாதிரி. என்னது போயிடும் இப்படி பனி இப்போ நம்ம மேலே ஏறுது கைஸ். என்ன ஒரே பனி மூட்டை மாதிரி. சூப்பராக இருக்குடா. ஏய் செம்ம போயிடுச்சு. ஏய் நம்ம என்ன கீழே இறங்கணும் போல. அப்படியே பனி நம்ம மேலே வந்து விழுதுங்க. செம்ம ஃபீலு. ஐசரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஆல்ரெடி மூக்குக்குள்ளே இதாகிடுச்சு. ஏங்க ஒன்றுமே தெரியலடா டேய். எங்க இதான் ஊரா? எங்க ஊருக்குள்ள தாங்க பனி இருக்கு. நான் அங்கே போய் தேடணும். இந்த வீடியோ எடுத்துருவா. சற்று தாழ்வான பகுதியை நோக்கி போய் கொண்டிருப்பதால் நம்ம பனிப்பகுதியில் போக போகிறோம். பனிக்குள் போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல வண்டி ஆன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அவனே ஜல்லுன்னு இறங்கி போயிடுது. சாங்கனுக்குள்ளே பார்த்தீங்களா நல்லா பனியாக இருந்துச்சு. இப்போ காணும். இப்போ போக போக தான் வரும் போல். அது அவ்வளோதாங்க. பூம்பாறை முருகங்களுக்கு வந்தாச்சு. இறக்கும் 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 இறக்கும். பூம்பாறை முருகன் கோயிலும் இன்னும் 1.6 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போயிடலாம். 2 மினிட்ஸ் ரீச் ஆயிடலாம். இறக்கம் தான். அடடா பனி அப்படியே இறங்குதுங்க.
வானே 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 அப்படியே போகுது காற்றோட காற்றா இதான் நம்ம மேலே பட்டுது. பார்க்கும்போது அது தெரியும் பாருங்க. அங்கே ஒரு கிராமம் இருக்குங்க, அது எதுவுமே தெரில பாருங்க. அங்கே வர்ற கிராமமே தெரியாத அளவுக்கு இருக்குடா பனி. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க. டெய்லியும் எவ்வளோ குளிராக இருக்குன்னு. ஸோ கைஸ் இதான் பூம்பாறை முருகன் கோயில். இப்போ சரியான கிளைமேட்டில் இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு வந்துடுங்க. முதல்ல இந்த கிளைமேட் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ நான் இங்கே உட்காந்துருந்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் இந்த கிளைமேட் பெஸ்ட்டான கிளைமேட்டுன்னு சொன்னாங்க பாருங்கள். இப்போது பனிமூட்டம் ஃபுல்லாக போகுது. ஸோ தயவு செஞ்சு கோயிலை தயவு செஞ்சு இந்த கிளைமேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து பாருங்கள். லைஃப்பில் இதெல்லாம் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் என்னென்னா நமக்கு தெரியாது. பாருங்கள் இந்த எவ்வளோ பனி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோயில். தயவு செஞ்சு அடுத்து வந்து பார்த்துருங்க. ஆனால் கோயிலேருந்து அப்படியே நேராக இது டால்ஃபின் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்காம்ல, ஸோ அங்கே தான் இப்போ போகிறோம். ஷூவை மாட்டினு வந்தானா கிளம்பிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. இந்த கிளைமேட் இந்த சீசனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டேய் கேமரா இப்போ மாட்டவா? ஸோ காய்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு வியூவிலேருந்து நான் வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் போகலாமா? இந்த வியூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பனிக்கூடத்துக்குள்ளே போக போகிறோம். ஸோ எனக்கு முன்னாடி இன்னும் அம்மா வீடியோடா டிரான்ஸ்போர்ட்டில் போகுது. எனக்கு முன்னாடி ரோடே தெரில காய்ஸ். அதாவது சப்பில் போனால் மட்டும்தான் இருக்கா. அஞ்சாவே இருக்காங்க. சரிக்கா நல்லாலாம் போயிருந்தா எப்போ நல்லாலாம் போயிருந்தா வீடியோ நல்லா இல்லை. பின்னாடி போடுறா, பின்னாடி சைடு போடுறாங்க மாறுறா. மோட்டோ லாகிங் வரேன். கைஸ் மேலே பார்த்தா என்னன்னு தெரியுதா? ஃபுல்லாக பனி வருங்க. ஃபுல்லாக சுற்றி இந்த இடம் ஃபுல்லாக பனி. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம காலையில் வந்தோம்ல அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த இடம் தான் இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ ஓகே கைஸ், வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போனதுனால எப்படியும் 2 பார்ட்டாக தான் போடுவேன். ஸோ ஸோ 2 பார்ட்டாக தான் போடுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு என்ன கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சில இடங்களில் கேமராவை கட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் சுற்றி பனி தான், ஃபுல்லாக பனி ஆயிடுச்சுங்க. இந்த ரோடு ஃபுல்லாக பனி. எப்படி வந்தோம் தெரியுமா? வரவெல்லாம் எப்படி வரதுனே தெரியல, ஃபுல்லாக பனியாக இருந்துச்சு. ஆனால் என்ன இங்கே பிரச்சனைனா
பவர் பேங்க் எடுத்து வந்தோம். ஸோ பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இல்லாமல் போச்சு. அது ஒரு பிரச்சனை தான். இங்கே கோப்ரோலேயும் சார்ஜ் இல்லை, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. இப்போ இங்கே சார்ஜ் போட்டால் 1 மணி நேரம் போட்டிருக்காங்க, சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஸோ அதுக்கு மேலே முடியல. ஸோ அதனால தான் இறங்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் இங்கே வர முடியலன்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேணாம், ஓகேங்களா? நான் ஓட்டுறதை நீங்கள் ஓட்டுற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிக்கோங்க. நான் பார்க்குறத நீங்கள் பார்த்த மாதிரி நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து விசிட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பனியெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க லைஃப்பில் சொல்லுங்கள்? ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.